வா, உங்க ஆள் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. என்னடா சரிண்ணா நில்லுமா, 2 பேரும் வாங்க. எதுக்கு நிக்க சொல்றீங்க? இல்லம்மா, ரொம்ப நாளா ஒரு பர்தா பார்ட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை எதுக்கு பர்தா போட போறான்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அதனாலதான் அந்த காலத்திலேயே சுந்தரம் பிள்ளை உங்களை ஏமாத்தி நல்ல மிளகா அரைச்சிட்டான். அதை ஓபன் பண்ணுங்க. வேண்டாங்க, தப்புங்க. என்ன தப்பு? ஆம்பளை பர்தா போட தப்பு இல்லையா? சொல்லுங்க. சொல்றல ஜமீலா, வாங்க சீக்கிரம் வா. ஏய் தர விடு. யாருமா நீ? என் ஃப்ரெண்ட் அங்கிள். அப்படியா? நீங்க உள்ள போங்கம்மா. சரியா சரி ஆண்டி. ஏன் பர்த்டே அதுமா வந்து இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப பசியா இருக்க நினைக்கிறேன். சாப்பிட்டியா? பிரியாணியா? போ. சரி என்னையா? கீரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அமீர், ஹாப்பி. ஒரு அடி என் அணு மேல பட்டது நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஏன் அனுவா? டேய் ஐயரா, என்னடா ஒரே குழப்பமா இருக்கு? குழப்பம் பண்றதுக்காக தானே பொண்ணையும் அனுப்பிச்சது. வந்துட்டான். ஏய், இது சரியான ஃப்ராடு குடும்பங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏமாத்தினா, இப்ப பொண்ணை அனுப்பிச்சு உங்க பையனை மடக்கி சொத்தையே அமுக்கலான்னு பாக்குறான். ஆமா, போறான் பாரு. பார்த்துட்டு போ. ஏய், திருப்தி அவனுக்கு இப்போ. எவ்வளவு நாளா நடக்குது இந்த கூத்து? இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு மட்டுமா? இப்ப இவ்வளவு நாளா பர்தா போட்டு வந்து பாத்துட்டு போனது? அவன் சுந்தரம் பிள்ளை மகன் சங்கர். அவன் ஏன்டா இந்த வீட்டுக்கு வரணும்? சங்கரா, அவன் ஆஜார் பண்ண கரெக்ட் பண்ண வந்திருக்கிறான். இதான கனெக்ஷன் பாயிண்ட். கனெக்ஷன் பாயிண்டா? ஐயா, இதுவும் டுவா ஒரு குடும்பம் தானே? உங்களை நம்பி என் பொண்ணை வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். டேய் என்னடா அதெல்லாம்? என் பையனாடி சொல்றா, என் பையனாடி கொலப்படாத விடு. அடிக்காதீங்க, அவன் என்ன தப்பு பண்ணா? நீ வாடா. அவன் மேல எங்க கோபப்படுறீங்க? இத்தனைக்கு காரணம் யாரு? அந்த சுந்தரமொழியோட மகன் பர்தா பையன். அவனை 4 போடு போட்டீங்கன்னா சரியா போயிடும். அல்லா, ஐயா, அவர் ஏங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? எவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமா இருந்த வீடு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாம் அந்த சுந்தரமலை தான். அவன் பேரை சொல்லாத, அவன் பேரை சொல்லாத. நாளைக்கு விடிட்டும் இந்த ஊர்ல ஒரு மையத்தை விடுதுடா. ரொம்ப ஈஸியா எமோஷனல் ஆகிறானுங்களே.